வாசிக்கும் பொழுது, முக்கியமாக இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பகுதியில சொன்ன அந்த மாதிரியான உவமைகளை நம்ம வாசிக்கும் பொழுது, நெறைய கன்க்ளூஷன்ஸ் வந்து ஜீசஸ் எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்க்ளூஷன் நான் இன்னைக்கு சொல்றேன். "பிந்தினோர் முந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள்." ஸோ இத நம்ம வாசிக்கும் பொழுது, அது எப்படி வந்து பிந்தினோர் வந்து எப்படி முந்தினோர் ஆக முடியும்? முந்தினோர் வந்து எப்படி பிந்தினோர் ஆக முடியும்ன்ற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள இருக்கலாம். அத அத வந்துட்டு எனக்குமே அந்த சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற உவமை வந்து, திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிற வேலையாட்கள் பற்றின ஒரு உவமை. இதுல வந்து ஒரு எஜமான் இருக்கான். ஒரு வேலையாட்கள் இருக்காங்க. ஒரு காரியக்காரன் இருக்கான். காரியக்காரன் தான் வந்து அவனுக்கு சம்பளம் வேலையாட்களுக்கு சம்பளம் குடுக்கிறவன். எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த ஒரு உவமையை நான் சொல்ல வேண்டும் என்றால், நீங்க ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 16 வசனம் வரைக்கும் இத வாசிக்கணும். ஸோ இதுல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து ஒரு எஜமான் இருக்காரு. அந்த எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அது வேலை செய்வதற்காக எஜமான் காரியக்காரனிடம், "நீ போய் தெருவில நிற்கிற சும்மா நிற்கிற வேலையாட்களை கூட்டிக் கொண்டு வா. ஒரு பணம் கூலியாக வேலை செய்கிறவருக்கு ஒரு நாள் கூலியாக ஒரு பணத்தை நாம் கொடுப்போம்" என்ற ஒரு அக்ரீமெண்ட்ல காரியக்காரன் கிட்ட சொல்றார், "நீ போய் வேலையாட்களை கூட்டிக் கொண்டு வா" என்று. காரியக்காரனும் அவர் போறாரு. போயிட்டு அதிகாலையிலே போயிட்டு நிற்கிற வேலையாட்கள் சும்மா நிற்கிற வேலையாட்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு பணம், ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்ற விதமாக அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். மறுபடியுமா நீங்க பார்த்தீங்கன்னா, 3ஆம் மணி நேரத்திலயும் அவர் போறாரு. யாரு? காரியக்காரன். 3ஆம் மணி வேளையிலும் அவர் புறப்பட்டு போயி, சும்மா நிற்கிற தெருவிலே சும்மா நிற்கிற ஜனங்களை கூப்பிட்டு, ஆ எஜமானுடைய தோட்டத்திலே, திராட்சை தோட்டத்திலே வேலை இருக்கிறது. 1 மணி ஒரு ஒரு பணத்திற்கு ஒரு நாளுக்கான கூலி என்று அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். மறுபடியுமாக 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி வேளையிலும் போகிறார். பின்பு கடைசியாக 11ஆம் மணி வேளையிலும் போகிறார். 6ஆம் வசனத்துல 11ஆம் மணி வேளையிலுமே போயிட்டு, அவரு போய் வேலையாட்களை வந்து கூட்டிக் கொண்டு வருகிறார். யாரு? காரியக்காரன் அந்த தோட்டத்திலே வேலை செய்வதற்காக. அப்படி அநேகர்கள் ஃபர்ஸ்ட் வந்தவங்களும் இருக்காங்க. பிறகு 3ஆம் மணி நேரத்துல வந்தவங்க இருக்காங்க. 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரம் வரைக்கும் ஆட்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க, திராட்சை தோட்டத்துல வேலை செய்வதற்கு. அவர்களுக்கு தக்க கூலி கொடுப்பேன் என்று சொல்லி எஜமான் வந்து அழைத்துக் கொண்டு காரியக்காரன் அழைத்துக் கொண்டு வருகிறான். அப்படி வந்து அவர்கள் தோட்டத்திலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வேலை செய்ய ஆரம்பித்து, ஆ காரியக்காரன் வந்து க க அன்னைக்கு முழு நாள் சம்பளம் கொடுக்கும் பொழுது, எஜமானிடத்துல போய் கேட்கிறான், "எப்படி வந்துட்டு நான் சம்பளம் குடுக்கணும்?" என்று. அப்ப எஜமான் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் வந்து பிந்தி வந்தவர்களுக்கு வந்து முன்னாடி வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிட சொல்லிரு. பிந்தி வந்தவர்களை வந்து அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு பணம் காசு நம்ம சொன்ன மாதிரி அவர்களுக்கு கொடுத்து விடு என்று எஜமான் சொல்லுகிறார். அப்போ அவர்களுக்கு சொன்னபடியே அந்த ஒரு பணம் வீதமாய் 11ஆம் மணி நேரத்துல வந்தவர்கள ஃபர்ஸ்ட் அழைப்பித்து, காரியக்காரன் நிற்க வைத்து, ஆ கூலியை கொடுக்கிறான். கூலியை கொடுத்துட்டு, ஆ அந்த ஒரு பணம் 11ஆம் மணி நேரம் வந்தவர்களுக்கும் அந்த ஒரு பணம் தான் குடுக்குறாங்க. அப்ப பின்னாடி 6ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், அதற்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே லைன்ல நிக்கிறாங்க. அப்படி லைன்ல நின்னு அவங்க அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த லேட்டா வந்த லேட்டா கடைசியா வந்தவனுக்கே ஒரு பணம் குடுக்குறாங்கன்னா, அப்ப அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு அ அசம்ப்ஷன்ல அவங்க வராங்க. பின்னாடி நிக்கிறாங்க. அப்ப காரியக்காரன் கிட்ட வரும்பொழுது, அவர்களுக்கும் அதே ஒரு பணம் தான் கொடுக்கப்படுகிறது. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது. ஏன் வந்து 11ஆம் மணி நேரத்துல வந்தவங்களுக்கும் அந்த ஒரு பணம் தான். நான் காலையிலேயே வந்து வெயில்லயும், உஷ்ணத்திலயும் நான் நின்னு நான் வேலை செய்றேன். எனக்கும் அந்த ஒரு பணம் தான். அது எப்படி வந்து ஆ ச நீதியாக இருக்கும்? என்ற ஒரு கேள்வியை வந்து காரியக்காரனிடத்திலே வைக்கிறார்கள். இதுதான் வந்து ஒரு முக்கியமான அ விஷயம். இது 12ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பிந்தினவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் இந்த இந்த வசனம் 12ஆம் வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். அவங்க வந்து 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்காங்க. பகலின் கஷ்டத்தையும், வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களுக்கு சமமாக்கினீரே! பகல்லேயே நாங்க வந்து ஃபுல் வேலை நாங்க செஞ்சிருக்கோம். கடைசியா வந்த இவங்களும் நாங்களும் ஒண்ணா? நீங்க எப்படி எங்க இருவருக்குமே ஒரே கூலிய நீங்க குடுக்குறீங்கன்ற ஒரு கொஸ்டின வந்து வைக்கிறாங்க. அதற்கு வந்து பதிலாக அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, "சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்திலே ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நான் உனக்கு வந்து அநியாயம் செய்யல. காலையில நான் உன்ன வந்து பார்க்கும்பொழுதும், ஒரு பணத்துக்கு தான் நான் வந்து உன்கிட்ட கேட்டேன். நீ அதற்கு சம்மதித்து தான் நீ இங்கே வந்தாய். அப்படி அ உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு
கொடுத்தது போல பிந்தினவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அப்படி நான் உனக்கு அக்ரிமெண்ட் போட்டபடியே நான் உனக்கு செட்டில் பண்ணிட்டேன். பிந்தினவனுக்கும் வருகிறவனுக்கும், அதாவது 11ஆம் மணி நேரமாக இருந்தாலும் அவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். நான் அதுல இருந்து ஒரு பணத்துல இருந்து கம்மியா கொடுக்குறேன்னா, இந்த ஒரு பணத்தையும் கொடுக்குறேனா என்பது வந்து ஏன் இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா என்று எஜமான் வந்து ஒரு கரெக்டான ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க. நான் வந்து உன்கிட்ட என்ன அக்ரிமெண்ட் போட்டேன், உன்கிட்ட நான் வந்து ஒரு பணம் தான் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னதுக்கு நீயும் அதற்கு ஓகே சொல்லிட்டு தான் நீ வந்த. அப்படி உனக்கு சொன்னபடியே நான் உனக்கு ஒரு பணம் கொடுத்துருக்கேன். என்னுடைய சோ இவனுக்கு பிந்தினவனுக்கு அந்த ஒரு பணம் கொடுப்பது ஏன் இஷ்டம். நான் வந்து எஜமான நான் தாராள குணமாய் நான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உனக்கு செய்தது போல நான் அவனுக்கும் செய்கிறேன். அதுல என்ன தவறு, அதுல ஏன் என்னை வந்து நான் குற்றம் சுமத்துகிறாய் என்ற மாதிரி எஜமான் கேட்கிறாரு. என்னுடைய என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா. நான் தயாளனாய் இருக்கிறபடினாலே நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்கிறார். அப்படி வந்து தயாளமா நம்ம நம்ம தேவன் வந்து அந்த எஜமான் வந்து தயாள குணமா இருக்கிறதற்கு நம் வன்கண்ணனா இருக்கலாமா. அப்பதான் இதுதான் இந்த லாஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வசனங்க. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். இதுதான் வந்து கன்க்ளூஷன் எடுக்கிறாரு. அந்த கன்க்ளூஷனை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் முன்னாடி இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட்டை வந்துட்டு செட் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்படி ஆஹ் நம்ம வந்து கடந்து போகிற பாதையில இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் நான் சொல்றேன். அப்ளிகேஷன் என்றால் லைஃப். இப்ப நம்ம வந்து இந்த வசனம் படிச்சிருக்கோம். இந்த வசனத்தை வந்து நம்ம லைஃபோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் விசுவாசியா இருக்கேன். நான் வந்து பிறந்ததுல இருந்தே விசுவாசியாக இருக்கேன். ஆனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இப்ப வந்து தேவனை பற்றி அறியாதவர்கள் தேவனை பற்றி தெரிந்து வரும் பொழுது அவர்களுடைய லைஃப்ல வந்து ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அவங்க வந்து பின்தள்ளி இருக்கலாம். அதற்கு பிறகுதான் தேவனை அறிந்து அவர்கள் வராங்க. அப்ப நானும் என் தேவன் வந்து என்னையும் அவர்களையும் எப்படி பார்க்கிறார் என்றால் சமமாக அவர் பார்க்கிறார். சமமாக அப்படின்னா நான் தேவன் எனக்கு அவங்களுக்கு முன்னாடி எனக்கு 40 வருஷமா தெரியும் என்றாலும் நானும் அவங்களும் தேவனுடைய பார்வைக்கு ஒன்றுதான். அதுல எந்த விதமான ஒரு பாராபட்சமும் வந்து தேவன் காட்டுவதே கிடையாது. இப்ப வந்து நான் வந்து இதை எப்படி பாக்குறேன், இப்போ என்னைய வந்து இப்போ அவங்கள வந்து தேவன் வந்து எனக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறாரே அப்படின்னு நான் நினைச்சேன்னா இந்த வசனத்தின்படி நான் வந்து வன்கண்ணன் ஆயிடுறேன். நான் வந்து நான் தேவனை மறந்து அவர்களை நான் பார்த்து என்னுடைய திசையிலிருந்து நான் மாறுகிறேன் என்றால் நான் வந்து வன்கண்ணனாய் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய தகப்பன் எப்படி இருக்கிறார்னா அவர் தயாளனாய் இருக்கிறார். தயாளனாக என்னையையும் எனக்கு பின் வந்தவர்களையும் அவர் சமமாக தான் பார்க்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு நீதி வந்து இதற்கு பின்னாடி இருக்கிறது. இப்படியாகத்தான். அப்படி நான் வந்து இவர்களை பார்த்து எப்படி நீங்க வந்து நான் 40 வருஷமா அவங்க சேவிக்கிறேன், ஆனா அவங்க இன்றைக்கு வந்தவங்க அவங்களும் நானும் ஒன்னா அப்படின்னு கேட்டேன்னா நான் வன்கண்ணன். ஆனா தேவன் எப்படி பார்க்கிறார், 40 வருஷமாக இருந்தாலும் நானும் புதிதாக நேற்று வந்தவர்களும் ஒன்றுதான் என்று தேவன் பார்க்கிறாருங்க. இப்படியாக நம்மளுடைய தேவன் வந்து தயாளனாயும் அவர் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா, இப்படி நான் மற்றவர்களை பார்த்தும் பொழுது எனக்கு ஒரு பேக் ஸ்லைடு ஏற்படுது. பேக் ஸ்லைடு ஏற்பட்டா அதுலதான் வந்து அந்த வசனத்தையோட அந்த கன்க்ளூஷன் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் ஆகிறார்கள். அப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருமே பாராபட்சம் பார்க்காத நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அப்படி நம்ம இருந்து நம்ம வழியில வந்து நம்ம ஓடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். இதுல இருந்து நம்ம இந்த ஒரு உவமையில இருந்து நாம் கற்றுக்கொள்வது தேவனுடைய விசுவாச பாதையின் ஓட்டத்துல அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சிறிய காரியம் நம்ம தேவனுக்கு என்று செய்வதாக இருந்தாலும் சரி, பெரியோர் சிறியோர், நான் வந்து முன்னாடி நீ வந்து பின்னாடி, இந்த மாதிரியான ஏற்ற தாழ்வுகள் வந்து தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பார்வையில வந்து சுத்தமா கிடையாது. அப்படி இருந்தது என்றால் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவாருன்னா பிந்தினோரை வந்து அவர் வந்து முந்தினோர் ஆக்கிடுவார். ஆனா முந்தினோரா இருக்கும் நான் தான் எல்லாத்தை விட நான் அதிகம் என்று நான் நினைத்தேன் என்றால் நான் வந்து பிந்தினோர் ஆகிடுவேன். இதுதான் வந்து தேவனுடைய ஒரு பெரிய ஃபார்முலா. ஸோ இதை நம்ம கடைபிடிச்சு நம்ம வந்து தேவனுடைய ஓட்டத்துல நம்ம வந்து எப்படி ஓடணும்னா இன்னசென்ட்டா ஒரு குழந்தையை போல, ஒரு குழந்தைக்கு எப்படி எதுவுமே தெரியாதோ இவர்கள் நான் பெருசு நீ சின்னது என்று நம்ம நினைத்து கொள்ளாமல் நம்ம வந்து உற்சாகமாய் தேவனிடத்துல எப்பொழுதும் நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ தேவனிடத்துல எவ்வளவு அன்போடு நம்ம எப்படி அவர்கிட்ட கிட்டி சேரணுமோ அதே போல அதே விதமான ஒரு அன்போடும் அதே விதமான ஒரு ஆவலோடும் தினம் தினமும் அது எத்தனை வருஷ காலமா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே கொண்ட அந்த ஒரு உற்சாகத்தை நம்ம விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் வரைக்கும் அதே உற்சாகத்துடன் நம்ம ஓடணும். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அதற்கு தேங்க்யூ.